அமரர் வி.ஆர். அழகப்பன் அவர்களின் நேர்கொண்ட பார்வையை கவிதை நயத்துடன் கூறிய கவிஞர் இறை மதியழகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக அமரர் அழகப்பன் அவர்களின் கடைசி தம்பி திரு மெய்யப்பன் வீரப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இங்கு சொன்னார்கள் எங்களுடைய அண்ணனுக்கு 3 பிள்ளைகள் என்று. அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள். ஏனென்றால் எங்களுடைய அண்ணன் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார், நீ என்னுடைய பிள்ளை தான் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. 18 வயது இருக்கும். நான் சென்னையில் அவர்கள் வீட்டில் தான் இருந்தேன். 17 வயதிலே என் தாயார் இறந்து விட்டார்கள். அப்பொழுது அண்ணன் தான் சொன்னாங்க, நீ இங்கே இருந்து படி அப்படின்னா. நான் சரியாக படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் தான் அவங்க என்ன ஒரு டுட்டோரியல் காலேஜில் நீ படித்து பாஸ் பண்ணு, உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் டுட்டோரியல் காலேஜ் படித்து 10வது பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி இவன் படிப்பு வரலைன்னா நான் இவனை சிங்கப்பூரில் கூட்டிக்கிட்டு நம்ம இவனுக்கு ஒரு கடை வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முதல்ல தொழிலை ஆரம்பித்தாங்க. அந்த தொழில் ஆரம்பித்தோடனே தான் என்னை சிங்கப்பூருக்கு 18 வயசுலேயும் நான் வந்துட்டேன். 1995 சிங்கப்பூருக்கு அந்த நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து என்னையும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் எனக்கு ஒரு பிள்ளையாகவே பார்த்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்தாங்க. தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி கேண்டீன் செம்பவங்க சிப்பாடியில் கேண்டீன் தொடங்கி அதை பார்க்கும் முழு பொறுப்பையும் என்னிடையும் கொடுத்து அதை திறம்பட செய்து அதற்கு கூடவே அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து எல்லாம் சரி. அப்போ காலையில் அதிகாலை 3 மணிக்கு எந்திரிப்பார்கள் எங்கள் அண்ணன். உழைப்புக்கு உதாரணம் என்றால் அதுதான். அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு என்னையும் கூட்டிகிட்டு அங்கே போய் கேண்டீனில் போய் எல்லாம் இப்படி பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து நீ அதே மாதிரி செய்யணும்னு சொல்லி எனக்கு அந்த வழிவகுத்து கொடுத்து இன்றைக்கும் இந்த நிலைமைக்கு நான் இங்கே நிற்கின்று உங்கள் முன்னாடி பேசுகிறேன் என்றால் அதற்கு என்னுடைய அண்ணனும் எங்கள் அண்ணியும் தான் முக்கிய காரணம். நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பதற்கும் அதற்கு பெண்கள் பார்ப்பதற்கும் ஒவ்வொரு முறையும் சென்று எல்லாம் பார்த்து வைத்து எங்களுடைய அக்கா 2 பேர், நாங்கள் 3 பேருக்கும் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சென்று எல்லாம் சிறப்பாக பண்ணி வைத்து உழைப்புக்கு முன்னுரிதமாக இருந்த எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் தான் காரணம். அவர்கள் எங்கள் அண்ணன் கூட சொல்லுவார், இந்த வயசிலும் நீ படிக்கலைன்னாலும் நீ திறமைசாலி, உன்னை உனக்குள்ளே நிறைய இது இருக்குது, நீ அதை நல்லா வளர்த்துக்கலாம், படிப்பு தான் முக்கியம் இல்லை, படிக்கலைனாலும் நல்லா முன்னேறலாங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் என்னை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு என்னை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி நான் தனியாக நின்று ஒரு தொழில் செய்கிறேன் என்றாலும் அதற்கு அவள் தான் சொல்லுவாங்க, தொழில் எப்படி நடக்கிறது என்று கேட்பாள். அப்போ சொல்லுவேன், நான் நல்லா நடக்குது அப்படி தான் சொல்லணும். நல்லா நடக்குது என்று சொன்னால்தான் நல்லா வரும் தொழில். அதே மாதிரி இந்த லாப நஷ்டத்தை பற்றி அவர் கவலையே பட மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு தொழில் செய்யும் போதும் லாபம் வந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். அதே மாதிரி நஷ்டம் வந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கொள்வேன். அப்படி இருந்தால் தான் இந்த தொழில் முன்னேற முடியும். அதே மாதிரி நீயும் செய்ய வேண்டும் என்று எனக்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளும் சொல்லி என்னை ஆளாக்கி இருக்கிறாள் என்றால் அது மிகையாகாது. அதே மாதிரி எங்கள் சித்தப்பா சொன்னது போல் எங்கள் அண்ணன் ஆலமரமாக இருந்து எங்களுடைய குடும்பத்தை அனைவரையும் இங்கு சிங்கப்பூருக்கு அழைத்து ஆளாக்கி அனைவரையும் பெரிய மனிதர்களாக செய்திருக்கிறது மிகையாகாது. அதை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். அதே போல் எப்பொழுதுமே எங்கள் அண்ணி சொல்வார்கள், நீ எதற்கும் கவலைப்படாது, நீயும் என் பிள்ளை தான், அதனால் எப்போவும் பாசத்தோடு தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு 3 பிள்ளைகள் இல்லை, நானும் சேர்த்து 4வது பிள்ளைகள் எங்கள் அண்ணனுக்கு. அவர்கள் தொழிலும் அவளுடைய உழைப்பும் எங்களால் மறக்க முடியல. அயராத உழைப்பு. அவளை நான் 95 வரும்போது அண்ணன் அவங்க மாணிக்கா சொன்னா சொல்லுவாங்க, அந்த சிசல்ஸுக்கு ஜாமான் வரும். அப்போ சொல்லுவாங்க, அப்போ அவங்க கண்டெய்னரில் ஏறி அவங்க ஜாமானெல்லாம் எடுத்து ஸ்டக் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே வியப்பாக இருக்கும். அவ்வளோக்கா அந்த தொழில் பக்தியோடு ஏறி எல்லாம் பேக் பண்ணி அடுக்கி வைக்கிறது நம்ம பார்க்கும்போது நம்ம
நாமளும் இப்படி செய்யணுமே, நல்லா வரணுமே அப்படின்னு அது ஊக்கப்படுத்தும். அது வந்து எங்களாலையும் மறக்க முடியாது. எது இருந்தாலும் இன்றும் எங்கள் அண்ணன் வந்து எங்க கூட இருக்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க மேல் மரியாதையும் பற்றும் இருக்குது. அவர்கள் என்றென்றும் எங்களுடன் இருந்து எங்கள் அண்ணன் குடும்பத்தையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் எப்போதும் வழிகாட்டியாக நாங்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மெய்யான வார்த்தைகளுக்கும் அன்பிற்கும் நன்றி.